இந்தியாவில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, ஆனால் நியூசிலாண்டில் அது எதுவுமே கிடையாது. அதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போகிறப்ப வாங்குற எல்லா சாமான்லையுமே எம்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. ஆனால் நியூசிலாண்டில் எந்த சாமான்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ஆர்பி அப்படின்னு ஒரு டீட்டெயில் நம்ம பார்க்கவே முடியாதுங்க. அப்போ எப்படி வாங்குற சாமானுக்குலாம் விலை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த சாமானுக்கு வச்சிருக்கிற சூப்பர் மார்க்கெட் ஐல்லே வந்துட்டு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தாங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு விஷயம், நினைச்சாலே இந்தியாவை பற்றி பயங்கர ப்ரௌடாக இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா. நம்ம ஊரில் அத்தனை ஆப்ஸ் இருக்கு. சில சாமான்கள்லாம் ஆர்டர் பண்ணானா 6 நிமிஷத்துல கூட டெலிவர் பண்றாங்க வீட்டில். பட் நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆப்ஷன்லாம் அவைலபிளே கிடையாதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த கிராசரிலாம் அந்த ஆர்டர் பண்ணானா ஒரு 1 டேல இல்லாட்டி வந்துட்டு ஒரு ½ டேல டெலிவர் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன். பாத்தீங்கன்னா நம்ம ஊரெல்லாம் வந்து இந்த ஆட்டோ, ஷேர் ஆட்டோ அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும் தெரியுமா? எங்கேயாவது வெளியே போறதா இருந்தா நியூசிலாண்டில் பாத்தீங்கன்னா அப்படி ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு கிடையாதுங்க. கேப் தான் உண்டு, இல்ல பஸ்ஸஸ் இருக்கும். கேப்ஸுமே பாத்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பென்சிவா இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் டைம் காரோட தெரிஞ்சா நம்ம பிழைச்சிட்டுருவோம், இல்லாட்டி கஷ்டம் தாங்க. நம்ம ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிராமத்து சைட்ல ரூரல் லொகேஷன்ல இருந்தா கூட இந்த டவுன் பஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க. பட் நியூசிலாண்டில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரூரல் சைட்லாம் போயிட்டு அந்த டவுன் பஸ் ஃபெசிலிட்டி கூட பெருசா இருக்காது. 1 ஹவருக்கு 1 பஸ், 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ், அது மாதிரி தான் இருக்கும். ஸோ பெருசாக பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இந்த தள்ளு வண்டியில் பழங்கள்லாம் வித்துட்டு இருப்பாங்க. சம்மர் டைம்லாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வித்துட்டு இருப்பாங்க. நியூசிலாண்டில் பெருசாக தள்ளு வண்டி கான்செப்ட்ல எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வேணா சூப்பர் மார்க்கெட் போகிற மாதிரி தான் இருக்கும், இல்லாட்டி சண்டே மார்க்கெட்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, அங்கே பார்க்க முடியும். பட் பெருசாக எங்கேயுமே மாதிரி தள்ளு வண்டி கடைகள்லாம் பார்க்க முடியாதுங்க. இன்னும் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. பாய்.